Hello learners, welcome to Learn Tamil through English. In this video, you are going to learn daily usage Tamil sentence. Today, the format of the sentence is "It's been long time since." So, before going to see this video, if you want PDF version of all our videos, go and check our website. There, you can download all of our videos in PDF format at free of cost. So, I will pin the website link in description box and first comment. So, it's been long time since. In Tamil, you can say ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. Long time, which means ரொம்ப நாள், since means ஆச்சு. So, ரொம்ப நாள் ஆச்சு. So, it's been long time since I saw you. So, I saw you. It's a past tense. So, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. I means நான், saw, which means see past tense. So, see means பார். பார்த்து, பார்த்து. You means உங்களை. ஸோ நான் உங்களை பார்த்து இட்ஸ் பீன் லாங் டைம் சின்ஸ் விச் மீன் ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை பார்த்து, நான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தென் இட்ஸ் பீன் லாங் டைம் சின்ஸ் ஐ வெண்ட் தர். நான் அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஐ மீன்ஸ் நான், வெண்ட். ஸோ கோ பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். கோ மீன்ஸ் போ. ஸோ வெண்ட் போய். தேர் மீன்ஸ் அங்கே. ஸோ ஹியர் மீன்ஸ் இங்கே, தேர் மீன்ஸ் அங்கே. இட்ஸ் பீன் லாங் டைம் சின்ஸ் ஐ வெண்ட் தர். நான் அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் லாங் டைம் சின்ஸ் ஹீ வெண்ட் தர். ஸோ சப்ஜெக்ட் இஸ் ஹீ. ஹீ மீன்ஸ் அவர் அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஹீ மீன்ஸ் யூ ஷுட் சே அவர் அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. சப்போஸ் த சப்ஜெக்ட் இஸ் ஷீ. அவர் அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. சப்போஸ் த சப்ஜெக்ட் இஸ் வி. நாங்கள் அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் யூ கால்டு மீ. நீங்கள் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. யூ கால்டு மீ. நீங்கள் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ். இட்ஸ் பீன் எ லாங் டைம் ஹீ கால்டு மீ. அவர் எனக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இட்ஸ் மீன் எ லாங் டைம் ஐ கால் யூ. நான் உங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஐ கால் யூ மீன்ஸ் நான் உங்களுக்கு கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. லைக் தட். இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஐ ஏட் வெல். நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஐ ஏட் வெல். ஸோ ஐ ஏட் நான் சாப்பிட்டு. வெல் மீன்ஸ் நல்லா. ஸோ நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் தே ஈட் வெல். அவங்க நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. தே மீன்ஸ் அவங்க. ஸோ இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் வி ஏட் வெல். நாங்கள் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ யூ ஆர் சேஞ்சிங் த சப்ஜெக்ட் ஹியர் ஒன்லி. இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் வி ஏட் பிரியாணி. ஸோ நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஐ ஏட் பிரியாணி. நான் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் யூ குக்ட் பிரியாணி அட் ஹோம். நீங்கள் பிரியாணி சமைச்சு, நீங்கள் வீட்டில் பிரியாணி சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சாரி, ஹியர் ஐ மிஸ்டு தட் வேர்ட், வீட்டில். ஸோ அட் ஹோம் விச் மீன்ஸ் வீட்டில். வீட்டில் நீங்கள் பிரியாணி சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. யூ குக்குடு நீங்கள் சமைச்சு. அட் ஹோம் மீன்ஸ் வீட்டில். ஸோ நீங்கள் வீட்டில் பிரியாணி சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஷீ குக்குடு பிரியாணி அட் ஹோம். அவ வீட்டில் பிரியாணி சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் ஹீ ரிசைன்ட் ஃப்ரம் ஹிஸ் ஜாப். அவர் வேலையை ராஜினாமா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஹீ ரிசைன்டு அவர் ராஜினாமா செய்து. ஃப்ரம் ஹிஸ் ஜாப் அவருடைய வேலையை ராஜினாமா செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் எ லாங் டைம் சின்ஸ் தே காட் மேரீடு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. தே காட் மேரீடு. அவங்களுக்கு கல்யாணம். மேரீட் மீன்ஸ் மேரேஜ் மீன்ஸ் கல்யாணம். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இட்ஸ் பீன் 4 months சின்ஸ் வி பாட் எ நியூ கார். நாங்கள் புது கார் வாங்கி 4 மாதம் ஆச்சு. இட்ஸ் பீன் 4 months. ஸோ ஹியர் we have the duration 4 months. So 4 means 4. Month means மாதம். ஸோ since we bought a new car. நாங்கள் புது கார் வாங்கி. நியூ கார் மீன்ஸ் புது கார். பாட் மீன்ஸ் வாங்கியது. ஸோ we means நாங்கள் புது கார் வாங்கி 4 மாதம் ஆச்சு. இட்ஸ் பீன் 4 months since he bought a new car. அவர் புது கார் வாங்கி 4 மாதம் ஆச்சு. he bought which means அவர் வாங்கி 4 மாதம் ஆச்சு. இட்ஸ் பீன் எ இயர் சின்ஸ் தே பில்ட் their house. அவங்க புது வீடு கட்டி 1 வருஷம் ஆச்சு. அவங்க வீடு கட்டி 1 வருஷம் ஆச்சு. built which means கட்டுதல். house means வீடு. ஸோ தே மீன்ஸ் அவங்க வீடு கட்டி 1 வருஷம் ஆச்சு. இட்ஸ் பீன் half an hour சின்ஸ் ஐ ஃபினிஷ்ட் தட் ஒர்க். நான் அந்த வேலையை முடித்து 1/2 மணி நேரம் ஆச்சு. half an hour which means அரை மணி நேரம், 30 minutes. ஸோ in தமிழ் 1/2 மணி நேரம்.
It's been a 1 hour since I finished that work. 1 hour means ஒரு மணி நேரம். Since I finished that work, அந்த வேலையை முடிக்க. I finished, நான் முடிக்க. That work, அந்த வேலையை. நான் அந்த வேலையை முடிச்சு அரை மணி நேரம் ஆச்சு. இட்ஸ் பீன் 2 hours since I came. நான் இங்கே வந்து ரொம்ப நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இன் ப்ராப்பர் தமிழ் ஆச்சு மீன்ஸ் ஆகிவிட்டது, பட் யூ கேன் டெல் ஆச்சு இட் செல்ஃப். 2 hours which means 2 மணி நேரம். இட்ஸ் பீன் 2 hours since he came. அவர் வந்து 2 மணி நேரம் ஆச்சு. ஸோ he came means அவர் வந்து. we came means நாங்கள் வந்து 2 மணி நேரம் ஆச்சு. இட்ஸ் பீன் 2 hours since she came. அவ வந்து 2 மணி நேரம் ஆச்சு. லைக் தட். இட்ஸ் பீன் 2 months since they moved to Bangalore. அவங்க பெங்களூர் போய் 2 மாதம் ஆச்சு. they moved to Bangalore. அவங்க பெங்களூர் போய். 2 months means 2 மாதம். அவங்க பெங்களூர் போய் 2 மாதம் ஆச்சு. இட்ஸ் பீன் 2 months since we moved to Bangalore. நாங்கள் பெங்களூர் போய் 2 மாதம் ஆச்சு. we moved to Bangalore means நாங்கள் பெங்களூர் போய். ஸோ இட்ஸ் பீன் 2 months since he moved to Bangalore. அவர் பெங்களூர் போய் 2 மாதம் ஆச்சு. லைக் தட். So we haven't been to town recently. It's been a long time since we have been to town. Now, so here the sentence is, it's been a long time since we have been to town. We have been to town means நாங்கள் ஊருக்கு போய். It's been a long time since, ரொம்ப நாள் ஆச்சு. So we have been to town means நாங்கள் ஊருக்கு போய். It's been a long time since, ரொம்ப நாள் ஆச்சு. We haven't been to town recently. Recently means சமீபத்தில். ஸோ நாங்கள் சமீபத்தில் ஊருக்கு போகவே இல்லை. We haven't been to town. நாங்கள் ஊருக்கு போகலை. been to town which means ஊருக்கு போகலை. Recently means சமீபத்தில். It's been a long time since we have been to town. நாங்கள் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சமீபத்தில் நாங்கள் ஊருக்கு போகவே இல்லை. ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. He haven't been to town recently. It's been a long time since he has been to town which means அவர் சமீபத்தில் ஊருக்கு போகவே இல்லை. ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. So here the subject is he. He means you should say அவர் சமீபத்தில் ஊருக்கு போகவே இல்லை. ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. Suppose the subject is she which means you have to tell அவர் சமீபத்தில் ஊருக்கு போகவே இல்லை. ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. Suppose the subject is I haven't been to town recently. It's been a long time since I have been to town. நான் சமீபத்தில் ஊருக்கு போகவே இல்லை. Because I haven't been to town. So you should say நான் சமீபத்தில் ஊருக்கு போகவே இல்லை. ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. Like that. I hope the video and this format is useful for you. If it is so, please click like button and share with your friends and family members who wants to learn Tamil. See you in next video. Thanks for watching. நன்றி.